மற்ற எல்லாத்தையும் கொண்டு போய் கிராமத்தில் கொடுத்தாலும் அங்கேயும் வளர்ச்சி இருக்கும். ஆனால் வளர்ச்சி என்பது பண்பாடு, நாகரிகத்தை, கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும். அப்படி பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகத்தை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது நகர்ப்புறத்திலே இன்றைய வாய்ப்புகள் கெடுவதற்கான சூழ்நிலை அதிகம் காணப்படுகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி முன்னாள் இந்திய ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் அவர் எப்பொழுதுமே கிராமப்புறங்கள் தான் இந்தியாவின் வளர்ச்சிக்கு காரணம் என்று கூறி வருகிறார். அவரை ஒரு பள்ளி மாணவி கேட்டிருக்கிறாள், அப்பொழுது நீங்கள் ஏன் கிராமத்தில் இருந்து ஜனாதிபதி ஆகவில்லை? நல்ல கேள்விதான். அவர் எத்தனை நகரங்கள் சென்று பாடுபட்டு அந்த வேலைக்கு போய் கிராமத்தில் இப்போ நமது தலைப்பு கிராமத்தில் உள்ளவங்க நல்லா வாடுறாங்க, கிராமங்கள் முன்னேறி இருக்கின்றன, அது இல்லை நம்ம தலைப்பு. கிராமத்தில் உள்ளவங்க நகரத்துக்கு வந்த அப்புறம் அவங்க மேம்பாடு காண்கிறார்களா இல்லையா? இந்த சீரழிவோம் நான் கெட்டு விடுவேன் என்பவன் நகரத்திலும் கெடலாம், கிராமத்திலும் கெடலாம். நேயர்களே, நகரங்கள் நரக வாழ்க்கையை தருகிறதா, சொர்க்க வாழ்க்கை